ஓகே, இதுதான் உரும்ராய். உரும்ராய்னு பேர் வர காரணமான பிராய் மரம். இதான் வந்து நாடுகள் நிறைய போட்டு வச்சிருக்காங்க. என்னடாப்பா, இது ஒரு வைர கோயில் உண்டு. போர்டர் இதுக்கு அங்கால கோண்டாவில், அது வந்து இனிவில். அந்த நேர் ரோட் இனிவில் கோண்டாவில். இதெல்லாம் அந்த கேரக்கால் சிவன் கோயில் இருக்கு, இது போகிறது. இங்கெல்லாம் விரும்புகிற ஸ்டார்டிங்கில் இருந்து அங்கே கற்பக பிள்ளையாவில் பெரால் ரோட்டுக்கு தானே. பெரால் ரோட் தோட்டம் செய்யறது ஒன்று தோட்டங்கள் இருக்காங்க. பார்த்தோம்னா ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் தாண்டி அப்படி அங்காள பக்கம் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம் என்றால் அதுலேயே ஒரு சைவ கோயில் ஒன்று இருக்கு, வந்துட்டு மைக்கேல் ஆலயம். வந்து பார்த்தோம்னா உரும்ராய் இந்து கல்லூரி, அதோட உள்ள அங்காள பக்கம் ஒரு கல்யாணம் ஒன்று கிடக்குன்னு ராஜேஸ்வரி மண்டபம், கண்குத்தி வைரவர் ஆலயம். ஓகே ஓகே, இதுதான் இருக்கு. ஹாய் யூஎஸ், வெல்கம் பேக் டு சேனல். எல்லாரும் வந்துட்டு எப்படி இருக்கீங்க? நாங்கள் வந்துட்டு இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க சொல்லிச்சாங்கன்னா, யாழ்ப்பாணத்தில் கூடிய நிறைய பகுதிகளை பற்றி நாங்கள் இந்த காணொலியில் பார்த்து கொண்டு வரோம். அந்த வகையில் நாங்கள் இப்போ பார்க்க போகிற இடம் இங்கேன்னு சொல்லி சொன்னால் உரும்புராய் பகுதியை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துலேருந்து கோண்டாவிலுக்கு அடுத்த பகுதியாக வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் யாழ்ப்பாணத்துலேருந்து இருக்கு. ஸோ இந்த உரும்புராய் பகுதியெல்லாம் வந்துட்டு நாங்கள் இந்த காணொலியில் இன்னும் இந்த மக்கள் இருக்கீங்கன்னா வேறு எங்கே இப்போ இன்னும் ஆனால் வாழ்வாதாரம் நடக்குது. அதோட இங்கே வந்துட்டு என்னென்ன ஃபேமஸ்ன்னு சொல்லி தான் அந்த காலையில் பார்க்க போகிறோம். இப்போ நான் சரியாக நிற்கிற இடம் வந்து பார்த்தோம்னா கோண்டாவில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு 3 கோயிலடியில் தான் நிற்கிறேன். இது வந்து பார்த்தோம்னா இந்த பிள்ளையார் கோயில், அந்த பிள்ளையார் கோயில் இருக்குது. மற்ற அப்படியே எங்கேயால பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் வந்துட்டு காரைக்கால் இனிவேல் பகுதி இருக்குது. அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் கோண்டாவில் இருக்குது. இப்போ நான் நிற்கக்கூடிய இடம் வந்து பார்த்தோம்னா இந்த இடங்கள் எல்லாத்தையும் செய்கிற போர்டரில் நிற்கிறேன். இன்னும் சரியாக சொல்ல போனோம்னா உரும்புராய் போர்டரில் தான் இப்போ சரியாக நிற்கிறேன். இந்த உரும்புராய் போர்டரில் நான் காணொலி தொடங்க போகிறேன். வாங்க காணொலிக்கு போகலாம். மக்கள், நாங்கள் இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா இந்த காணொலியில் வந்துட்டு நாங்கள் உரும்புராய் பகுதிக்கு நுழைஞ்சிட்டோம். முதல்ல வந்துட்டு பார்த்தோம்னா நாங்கள் கோண்டா கோயில் வந்து அந்த இடங்களை வச்சு பார்த்துனாங்க. இப்போ உரும்புராயில் பிரதானமான ஒரு இடம் ஒன்று இருக்குது. அதாவது வந்துட்டு உரும்புராயில் இருக்கிற 3 கோயில் அடி. அந்த கோயிலில் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம் என்றால் முக்கியமான கோயிலாக இருக்கிற வந்துட்டு பிள்ளையார் கோயில், அம்மன் கோயில் மற்றும் முருகன் கோயில். அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு அம்மன் கோயிலில் வந்துட்டு இது வந்துட்டு பர்வத பத்தினி அம்மன் கோயில். அதுக்கு அடுத்தது வந்து நாங்கள் பிள்ளையார் கோயிலையும் வேறு முருகன் கோயிலையும் பார்த்துட்டு அப்படியே அம்மன் கோயில் முன்பக்கத்துக்கு போகலாம். இப்போ இதில் கூடிய இந்த பிள்ளையார் இது வந்துட்டு பார்த்தோம்னா முருகன் கோயில். இது வந்து பார்த்தா என்ன சொல்லிட்டோம்னா 3 கோயிலில் வந்துட்டு 3 கோயில் இருக்குது. அதாவது வந்துட்டு இந்த அம்மாவும் 2 பிள்ளைகளும் வந்துட்டு இருக்கணும். அதாவது அம்மாவும் பிள்ளைகளும் அது இப்படி அதில் கூடிய அந்த முருகன் கோயில் தான் இந்த முருகன் கோயில். அடுத்து இது வந்துட்டு பார்த்தோம்னா 3 கோயில் உள்ள இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயில். இது பிள்ளையார் முன்பக்கம் வந்திருக்கிறோம். சரி, நாங்கள் வந்துட்டு இப்படியே இதில் வந்துட்டு இந்த பிள்ளையாரை பார்த்துட்டு அப்படியே இருக்கா திரும்பி போவோம். மற்ற இந்தியாவில் கூட எந்த கோயில்கள் வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் காரைக்காலுக்குள்ளே இருக்கக்கூடிய கோயில்களாக இருக்குது. மற்ற இந்தியாவில் போக மாட்டோம்னா இதெல்லாம் வந்துட்டு உரும்புராய்க்குள்ளே இருக்கக்கூடிய கோயில்கள். இங்கே இருக்கிறாரு கேட்டு பார்ப்போம். உரும்புராயில் இது வந்து முதலாக இருக்கிற பிள்ளையார் கோயில், கருணாகர பிள்ளையார். அடுத்தது முருகன் கோயில், அது என்ன பேருன்னா அது சிதம்பர சிவசுப்பிரமணியம் கோயில், முருகன் கோயில். அதுக்கடுத்த பர்வதத்தினி அம்மன் கோயில். இங்கே காட்டம்மன் கோயில்னு சொல்கிறது. காட்டம்மன் கோயில்னு சொல்கிறது. மற்ற அதுக்கு அங்கால தான் விரும்புகிற இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் போர்டர். இதுக்கு அங்கால கோண்டாவில், அது வந்து இனிவில். அந்த நேர் ரோட் இனிவில். இது இப்படியே கோண்டாவில். இதெல்லாம் அந்த கேரக்கால் சிவன் கோயில் இருக்கு, இது போகிறது. இங்கெல்லாம் விரும்புகிற ஸ்டார்டிங்கில் இருந்து அங்கே கற்பக பிள்ளையாவில் பெரால் ரோட்டுக்கு தானே. பெரால் ரோட் அந்த பிள்ளையார் பெரால் ரோட் எல்லாம் விரும்புகிறதா அது வரைக்கும் விரும்புகிறேன். இதுதான் ஸ்டார்ட். இந்தியாவில் கோண்டால் டிப்போ கோண்டால் தானே. அதுக்கு கொஞ்சம் முன்னுக்கு வரும். அந்த வலிகாமம் அந்த போட் போட்டுருக்காங்க, அந்த இடம் வரையும் விரும்புகிறேன். இது வலிகாமம் கிழக்கு பகுதி. விரும்புகிறேன் வந்து வலிகாமம் கிழக்குக்கு வரும். பிரதேச சபையில் வலிகாமம் கிழக்கு புத்தூர் பிரதேச சபைக்கு வரும். அப்படியே போனா இங்க போடுறாங்க. இதுக்குள்ள போனா கோண்டாயில் அந்த காரைக்காலுக்கு போகுது. காரைக்கால் சுடலை அதுல எல்லாம் இருக்கு. கோண்டாயில் சரி, ஓகே, நன்றி. மற்றது நாங்கள் வந்துட்டு மற்ற ஒவ்வொரு இடங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு பயிற்சிகள் வந்து முக்கியமானது. அதில் வந்துட்டு இங்கே வேண்டி செய்யறானது. அது தவிர இப்போ நாங்கள் போய்கிட்டு இடம் வந்து பார்த்தோம்னா 3 கோயிலில் கூடிய
பர்வத வர்த்தினி அம்மன் கோயில் கூட முன்பகுதி தான் போய் கொண்டிருக்கோம். இது வந்து பார்த்தோம்னா நிறைய ஒரு பெரிய ஒரு தேசத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இதை பற்றி கூட நாங்கள் காணொலி போட்டிருக்கோம். முழுமையான காணொலி வந்து அதாவது 3 கோயிலை விட 3 கோயிலை மட்டும் மெச்சூர் காணொலியை போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி லிங்கில் வர அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அதை தவிர இங்கே வந்து பார்த்தோம்னா இது திருக்குமரம் விளையாட்டு மைதானம் உரும்புராய் இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு மைதானம் வந்து. சரி, அப்படியே நாங்கள் இப்படியே போவோம். அப்படியே நாங்கள் போயிட்டு வந்து உரும்புராயில் வந்துட்டு சரியாக வந்துட்டு எவ்வளோ தூரம் உங்களுக்கு காட்டேருமோ அவ்வளோ தூரத்தையும் நாங்கள் காட்டுறதுக்காக வந்துட்டு முயற்சி செய்கிறோம் இல்லை காட்டுறோம் உங்களுக்கு அவ்வளோ அண்ணா. சரியா? மற்றது வந்து பார்த்தோம்னு சொல்லிட்டோம்னா இங்கே பக்கம் வந்துட்டு ஒரு வீடியோ நேராக போகுது. ஆனால் அது என்னையமா வந்துட்டு அது வீட்டுக்கு போகிற ஒரு வீடியோ வந்துடுறேன். அதை விட வந்துட்டு நாங்கள் இந்த வழியால் போவோம். இப்போ போய்கிட்டு அந்த வீதியில் வந்து பார்த்தோம்னா ஒரு பக்கம் வந்துட்டு வெறும் மலை வந்து இன்னொரு பக்கம் வந்துட்டு பெரிய வீடுகள் இருக்குது. அதை விட சின்ன சின்ன கோயில் இருக்குது போட்டோ எல்லாத்தையும். அப்படியே வந்து பார்த்தோம்னு சொல்லிட்டோம்னா இங்கே சின்ன பெட்டி கடை இருக்குது. சரி, அப்போ நாங்கள் வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய அதில் வலப்பக்கம் திரும்பி பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் பலாளி வீதிக்கு போகலாம். நாங்கள் முதல் இடப்பக்கம் திரும்பி இந்த உரும்புரை கொஞ்சம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இந்த காணொலியின் முடிவாக வந்துட்டு நாங்கள் பலாளி வீதியில் போயிட்டு பார்ப்போம். அதாவது இந்த காலில் 2ஆம் பாகத்தில் வந்துட்டு ஐ மீன் செகண்ட் ஆஃப் லாஸ்ட் அந்த இதில் வந்துட்டு நாங்கள் பலாளி வீதி பகுதியில் வீதி பார்ப்போம். அது இங்கே பக்கம் வந்து பார்க்க நிறைய இடங்கள் வந்துட்டு இந்த மரங்கள் நிறைஞ்ச ஒரு இடமாத்தான் இருக்குது. ஏன்னு சொல்லி சொன்னால் இங்கே பக்கம் வந்துட்டு ஜால் நகர் மாதிரி இல்லாமல் இதெல்லாம் வந்து நிறைய அந்த கட்டிடங்களும் மற்றது வந்துட்டு தோட்ட கோயிலும் வந்துட்டு இருக்குது. அதோட வந்துட்டு இங்கே பக்கம் இது இருக்குது. ஐ மீன் நிறைய இடங்கள் வந்துட்டு இந்த பயிற்சியை செய்யக்கூடியதுக்காக நிறைய வீடுகளோட சேர்த்தும் இருக்குது. இந்தியாவில் பக்கம் வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு இப்போ அண்மை காலமாக வளர்ந்து வர்ற ஒரு பயிற்சி என்னன்னு சொல்லி சொல்லணும்னா என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த திராட்சை செய்யலாம் போய்கிட்டு வளர்ந்து வருது. அதோட இப்போ நாங்கள் கொடுக்குற இந்த வீதி வந்து பார்த்தோம்னா மேனிப்பாய் வீதி. இது வந்துட்டு சரியாக வந்துட்டு இங்கேருந்து மருதநாள் மடத்துக்கு போய் அதாவது வந்துட்டு ஒரு சந்தியில் தொடங்கி மருதநாள் மடத்துக்கு போய் மருதநாள் மடத்தால் போய் இப்படி அங்கால மேனிப்பாய் வரைக்கும் இந்த வீதி தொடர்ந்து போய் கொண்டிருக்கு. அதை தவிர அப்புறம் இந்த வீதிங்க 2 பக்கம் வந்து பார்த்தோம்னா தோட்ட செயல் இருக்குது. அதுகளோட வந்து பார்த்தோம்னா இப்போ வீடுகளும் மக்கள் குடியிருப்புகளும் வந்துட்டு சரிவாக வந்துட்டு இந்த கோயிலில் இருக்குது. எப்பா பகுதி அளவு என்ன போகுதுன்னு சொல்லி ஓகே, இதுதான் உரும்புராய். இது தொலைக்கட்டினேண்ணே. ஓகே, இதெல்லாம் நீங்கள் தோட்டம் செய்யறது ஒன்று பக்கத்தில் நீங்கள் தோட்டங்கள் இருக்கானே பக்கத்தில் இங்கே இருக்கானே சும்மா ஒரு போய்க்க அப்படி சும்மா ரோடு. ஓ நெட் போட்டு சரி ஓகே போட்டு. ஓகே, இப்போ நாங்கள் வந்து சொன்ன மாதிரி தான் இங்கே போக நிறைய இந்த திராட்சை செய்ய தான் அன்மைகரமாக பெருசாக வந்து இருக்குது. மற்றது திராட்சைன்னு சொல்லி இந்தியாவில் பக்கம் வந்துட்டு இன்னொரு விஷயம் சொன்னால் கூடுதலான இடங்களில் வந்துட்டு திராட்சையெல்லாம் நாங்கள் வந்து தோட்டத்தில் போய் பார்க்க கொஞ்சம் மறிது என்ன சொல்கிறேன் இங்கே பக்கம் பெருசாக விரும்புகிற ஆட்கள். அதனால் வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு காட்டினாங்க கிடையாது. அதில் ரேட்டு பார்த்துனாங்க அவங்க சொன்னாங்க. அதுதான் பெருசாக்கள் இப்போ திராட்சை தோட்டம் செய்யக்கூடிய தோட்டக்காரர் வந்து பெருசாக விரும்பாயின்னு சொல்லி. சரி, இப்போ நாங்கள் வந்து பார்த்தோம் என்றால் உரும்புராயில் இருக்கக்கூடிய ஒரு வீதி வந்து அங்கி இருக்கிறோம். இந்த வீதியோட பேர் எனக்கு வழியாக தெரியலை, பார்ப்போம். இது வந்துட்டு உரும்புராய் வெஸ்ட், அது உரும்புராய் மேற்கு பகுதி தான் பார்ப்போம் என்ன மாதிரி சொல்லி. இங்கே பக்கம் ஒரு ஆசையாக இடம் வந்து வாங்கி பார்ப்போம். வாங்கிட்டோம். இங்கே வந்து பார்த்தோம் என்றால் இது ஒரு ஆலமரம் வந்து நிற்கிது. பக்கத்துலேயே ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இது என்ன கோயில்னு சொல்லி விளக்கமாக தெரியலை. சரி ஓகே, அந்த வாகையடி அன்னமார் வந்து அன்னமார் கோயில் உண்டு. சரி ஓகே, எவ்வளோ தூரம் வந்துட்டோம் இன்னும் பார்ப்போம் என்ன மாதிரி போகுதுன்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்கள் டெட்டில் எண்டில் போய் முடியாடிக்கு சரி சேர்ந்து திருப்பி 3 தூரம் திருப்பி வர்றது என்ன வர்றதுல பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து அந்த இடங்களை காட்டுறதுக்கான நேரம் வந்துட்டு வீணாயிடும். அதுக்காக என்ன பார்க்குறோம், எங்களுக்கு நிறைய இடங்கள் வந்துட்டு வீடுகள் இதாக இருக்குன்னு வாகையடி சக்தி இணைப்பு வீடு எங்கேன்னு இருக்கு. அந்த கண்குத்தி வைரவர் ஆலயம். ஓகே ஓகே, இதுக்கெல்லாம் இருக்கு. ஓகே ஓகே, இங்கே வந்துட்டு அந்த வைரவ கோயில் கொஞ்சம் ஃபேமஸான கோயில் வந்து. சரி, இப்படியா நாங்கள் இதால் போவோம். இந்த ரோட்டை எங்கே வரைக்கும் போதும்னு தெரியல. போவோம் போகிற வரைக்கும்.
ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது வந்துட்டு நல்லா குளிர்மையாக இருக்குது இந்த இடங்கள் சுற்றி வந்து பார்க்க. பட் இது எந்த ரோட்டுக்கு அந்த ஏரியாவுக்குன்னு சொல்லி தெரியல. பார்க்கணும், ரோட்டை பிடிச்சா நான் வந்து எந்த ரோடு அண்ணா இதை எவ்வளோ பண்ண இந்த கற்ப பிள்ளையார் ரோடுடியா? சரி சரி. இல்லைண்ணா, நாங்கள் உரும்புறாய பற்றி தான் சும்மா வீடியோ எடுத்து வர்றோம். உரும்புறாய பற்றி தான் வீடியோ செய்கிறோம். அண்ணம்மா இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன் ஐயா. சரி, இங்கே என்ன மாதிரி இருக்கா? இதுக்கால போனால் என்னம்மா இதுல என்ன? அப்போ இதில் இருக்கிற என்ன மாதிரி ஐயா? இதில் என்னம்மா? சரி, இங்கே தான் காளி கோயிலா? ஓ, சரி சரி. ஓகே, இதே உரும்புறா இல்லையா? மத்தியா அல்லது மேற்கா கிழக்கா? வடக்கு. சரி ஐயா, வாரம் அப்படியே போயிட்டு ஐயா சொன்ன மாதிரி இங்கே இருக்கக்கூடிய உரும்புறாயில் இருக்கு. மற்ற அண்ணன் மரங்க நான் பார்ப்போம் இங்கே இருக்குன்னு சொல்லி. இந்த பக்கம் தான் ஐயா சொன்னார் அண்ணன் மாதிரி இருக்குண்டு. இந்த பக்கமா இது ஒரு வீடு ஒன்று இருக்குது. இந்த வீடு வந்து இந்த இருக்கு. இதுதானாக்கும் ஐயா சொன்னேன் அந்த காளி கோயில் இருக்குன்னு சொல்லி. அந்த காளி கோயில் மற்றது இதுதானாக்கும் என்ன முதல் உடைச்சிருக்கிறோம். முதல் உடைச்சி பார்த்து வச்சிருக்கிறோம். ஓகே ஓகே, இதுதான் அந்த எண்ணமரம் இருக்கணும். உரும்புறாய் வடக்கு ஜனசமூக நிலையம். இதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, இது வைரவர் கோயில். சரி பார்ப்போம், இந்த பக்கம் இங்கே இருக்கான்னு சொல்லி. இல்லையாண்டா திரும்பி வீட்டில் போட்டு பார்ப்போம். நாளைக்கு ஐயா சொன்னேன் இந்த என்ன மாதிரி இதுவான்னு சொல்லி நினச்சேன். பட் தெரியல. சரி பார்ப்போம் இது என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. ரத்னம் எல்லாரும் அலங்காரம் பந்தல் சேவை. இப்போ இந்த ரோடு இப்போ தான் ஓஃப் ரோடு இறங்கியிருக்கு. ஓஃப் ரோடுன்னு சொல்லி இல்லை, இது வந்துட்டு தார் ரோடு தான். டேமேஜ் ஆகி மெயின்டெனன்ஸ் இல்லை விட்டதால இப்போ ஓஃப் ரோடு ஆகிட்டுது. இறங்கி ஏறுது. பார்ப்போம் அடுத்த இன்னொரு ஓஃப் ரோடு ஒன்று வருது சொல்லி. ஐயா சொன்னமா என்ன மாதிரி இப்போ பார்த்துட்டு போகலாம் என்றால் கஷ்டமெல்லாம் கிடையாது. சரி, இதால் போ. ரோட்டால் அப்படியே திருப்பி இதுக்கால போட்டு பார்ப்பாங்க நினைக்கிறேன். ரோடு பிடிவடையில் எங்களுக்கு இதுதானா? சரி, நாங்கள் போவோம் இந்த பக்கத்தால். வைரவர் தானே ஐயா வாதினாங்க? அந்த வைரவரா என்ன மேரா? ஓகே ஓகேயா. இதாலையா? இதாலையா? சரியா, பார்க்குறோம். சரி, ஓகே, நான் வரேன். ஓகே, உள்ளூர் ஆக்கில் கேட்டால் தான் விஷயம்லாங்க. ஓகே, இப்போ நாங்கள் வந்துச்சு அதில் இருந்த உள்ளூர் வாசிகளின் சொல்லை கேட்டு போய் கொண்டிருக்கிறோம். என்னென்னால் அலாளி வீதிக்கு கிட்ட வந்துட்டோம். உரும்புராய் இதுதான் சைவத்தமிழ் வித்தியாலயம் உரும்புராய். ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று. மற்ற இது வந்துட்டு இந்த இடம் தான் உங்களுக்கு நிறைய காட்டுச்சுன்னா இது வந்து வாசலுக்கு பின்ன போட்டிருக்கணும். வாசலுக்கு அதாவது வந்துட்டு அந்த வீடியோவில் வந்துட்டு வாசலுக்கே பின்ன போட்டு ஒரு இதெல்லாம் போட்டு கட்டுறத. ஓகே, இங்கே வந்து பார்த்தோம்னா இதுதான் வந்துட்டு பிள்ளையார் கோயில். இது வந்துட்டு கல்யாண மண்டபம் நினைக்கிறேன். பிள்ளையார் கோயில் கல்யாண மண்டபம். பெரிய ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி ஒரு போட்டு விடுங்க. கல்யாண மண்டபம் கல்யாண மண்டபம். அப்படி இங்கே வந்து பார்த்தோம்னா இதுதான் உரும்புராய் பிள்ளையார் கோயில். கற்பக பிள்ளையார் கோயில் சொல்லி சொல்றாங்க. இதுதான் கற்பக பிள்ளையார், உரும்புராய் கற்பக பிள்ளையார் கோயில். சரியா? அங்கேயால ஒரு கல்யாணம் ஒன்று கிடக்குன்னு கற்பக ராஜேஸ்வரி மண்டபம். சரி, அப்படியே இருக்கா திருப்பிக்கிட்டு போவோம். இப்போ நாங்கள் உரும்புராயிலை போய்கொண்டிருக்க இந்த இடம் வந்துட்டு பார்த்தோம்னா கலாளி வீதியில் போய்கொண்டிருக்கிறோம். இது வந்துட்டு பார்த்தோம்னா வடக்கு உரும்புராயாம். இப்போ வந்துட்டு பிள்ளையார் இருக்க பார்க்குறதுக்காண்டி அப்படியே இன்னொரு ரவுண்டான அதில் போட்டுட்டு அப்படி வந்தாங்க.
இந்தியாவில் பக்கம் வந்து பார்த்தோம்னா அது இன்னும் முந்தைய நேரத்தில் வந்துட்டு இந்த குறும்புராய் பகுதியினுடைய முடிவுக்கு நாங்கள் வர்றோம்னு நினைக்கிறேன். என்ன செய்யணும் அப்படி தான் கிடக்குது இடங்கள். வேறு இந்தியாவில் பக்கம் வந்து பார்த்தோம்னா இதுவும் வந்துட்டு ஒரு அம்மன் கோயில் உண்டு, காமாட்சி அம்மன் கோயில். பக்கத்திலேயே கல்யாண மண்டபம் இருக்குது. பார்ப்போம். மற்றது இந்தியாவில் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா வலிகாம இப்போ அலுவலகம் ஒன்று இருக்குது. அதாவது வந்துட்டு குறும்புராய் இருக்கக்கூடிய வலிகாம இப்போ அலுவலகம். மற்றது நாங்கள் இன்னும் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இப்போ போய்கொண்ட இந்த வீதிகளில் வந்து பார்த்தோம்னா நிறைய ஒரு நவீனத்துவமான இடங்களை வந்துட்டு பார்க்கக்கூடியதாக இருக்குது. உள்ளுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா நிறைய வீடுகள் வந்து சரிவாக இருந்தது. அதனால் இந்தியாவுக்கு வந்து நம்ம வந்துட்டு இந்த வீதியிலேருந்து நவீனத்துவமாக கரக்கூடிய பகுதியில் பார்க்கக்கூடிய இருக்குது. அதை விட வந்துட்டு இந்தியாவில் பார்க்கணும்னா நிறைய அந்த பெரிய கட்டிடங்கள் இருக்குது. இது வந்து பார்த்தோம்னா உரும்புராய் இந்து கல்லூரி. அதை விட உள்ளுக்கு வந்து பார்த்தோம்னா உரும்புராய் ரோமன் கத்தோலிக்க பாடசாலை ஒன்று இருக்குது. நாங்கள் உரும்புராய் இந்து கல்லூரி தாண்டி போகிறோம். மற்ற இந்தியாவில் பக்கம் வந்து பார்த்தோம்னால் இதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய இடம் வந்துட்டு என்ன இடம்னு சொல்லிங்கன்னா ஊரழுகிடம். ஊரல் ஒரு கிராமம் இருக்குது. அங்காளி பக்கம் வந்து பார்த்தோம்னா இங்கே நிறைய இடங்களை நாங்கள் பார்க்கலாம். அதை விட வந்துட்டு நாங்கள் இதோட ஒரு ஜூட்டனை போட்டு நாங்கள் உரும்புராய்க்குள்ளே ரங்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். மற்றது வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் பக்கம் என்ன விஷயம் வந்தால் இந்தியாவில் பக்கம் கூடுதலாக வந்துட்டு இந்து சமய கோயில்களை வந்து பார்க்குறாங்க. மற்ற பகுதியில் வந்து பார்த்தோம்னா நாங்கள் கூடுதலாக கிறிஸ்தவ கோயில்களை வந்து பார்க்கக்கூடிய இருக்கும். பார்த்தோம்னா உரும்புராயுடைய மற்ற கோயில்கள் அங்கே போகிறோம். இதுக்குள்ளேயே வந்து பார்த்தோம்னா மைக்கேல் ஆலயம் இருக்காம். சரி, அந்த ஆலயத்தை போய் பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்போ அங்காள பக்கம் அதை வந்துட்டு பலாளி வீதிக்கு சரியாக சொல்ல போனோம்னா பலாளி வீதிக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் வந்து பார்த்தோம்னா இப்போ பார்த்துட்டோம். அதுதான் இந்தியாவில் பக்கம் வந்து பார்த்தோம் பலாளி வீதி மேற்கு பகுதிக்கு வர்றோம். அந்த பகுதிகள் கிழக்கு பகுதியில் வந்து பார்த்தோம்னா நிறைய சைவ கோயில்களை வந்து பார்த்துருக்காங்க. அம்மன் கோயில், வைரவ கோயில்னு சொல்லி. இந்தியாவில் பக்கம் வந்து பார்த்தோம்னா கூடுதலாக நாங்கள் கிறிஸ்தவ கோயில்களை வந்து பார்க்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். சரி பார்ப்போம். இந்தியாவில் பக்கம் இந்த மாதிரி கிறிஸ்தவ கோயிலான் இருக்கா இல்லை இந்தியாவில் பக்கம் கூடுதலாக சைவ கோயிலான் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். இதுதான் வந்துட்டு மைக்கேல் கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லி போட்டிருக்கிறேன். சரி அப்படி பார்ப்போம் இந்த போகுதுன்னு சொல்லி. அதாவது இதுவும் வந்துட்டு உரும்புராய் பகுதிகள் தான். எனக்கு வந்துட்டு வடக்கு உரும்புராய் கிழக்கு உரும்புராய்ன்னு சொல்லி இவரையா சொல்ல தெரியல. பட் பார்ப்போம். இந்தியாவில் பக்கம் வந்து பார்த்தோம்னால் இதுதான் மைக்கேல் ஆலயம் வீதி. இதுதான் வந்துட்டு உரும்புராய் மைக்கேல் ஆலயம் போல இருக்கு. அப்படியே இருக்க ஃபோட்டோ நடுங்க. மைக்கேல் ஆலயத்தை தான் பார்த்துட்டு அப்படியே ஃபோட்டோ எடுத்துருக்கோம். இதுதான் வந்துட்டு மைக்கேல் ஆலயம். அப்படி இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா மைக்கேல் சனசமூக நிலையம் வரைக்கும் கிடையாது. சனசமூக நிலையம், முன்பள்ளி அப்படின்னு சொல்லி நிறைய விடயங்கள் வந்து இங்கே கட்டியிருக்கிறோம். இப்படி ஒரு சைவ கோயில் பக்கத்தில் நிறைய இடங்கள் இருக்குன்னா அப்படி இங்கே இந்த பேச்சையும் தேவாலயத்தை சுற்றியும் நிறைய இடங்கள் இருக்குது. அதை விட இங்கே வந்து பார்த்தோம்னா ரோமன் கத்தோலிக்க பாடசாலை ஒன்று இருக்குது. அதோட மண்டா ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் தாண்டி அப்படி அங்காளி பக்கம் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம் என்றால் அதுலேயே ஒரு சைவ கோயில் ஒன்று இருக்குது. அதே இந்தியாவில் பக்கம் வந்து பார்த்தோம்னா கூடுதலாக கிறிஸ்தவர்கள் இருக்கு நம்மளோட. என்னென்னு சொல்லி சொன்னால் வீடுகளில் வந்து சுருவங்கள் வச்சிருக்கணும். மற்றது நாங்கள் இந்த பக்கத்தில் போனால் பலார் ரோடு தான் போய் சேருவோம்னு நினைக்கிறேன். அப்படியே டீப் அவ்வளோக்கு இறங்கி பார்ப்போம் இன்னும் இந்த இடங்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டே போகலாம். சுற்றி பார்ப்போம், எப்படி வேணாலும் பார்ப்போம். மற்றது இந்தியாவிலையும் வந்து பார்த்தோம்னா ஒரு சுருவம் வந்து கண்ணுக்கு தெரிகிறது. புனிதம் அன்பு வரையாரே எங்களுக்கு அன்றாடம் ஒரு போட்டோ மச்சா. ஓகே, இது வந்துட்டு பார்ப்போம்னா ஒரு சுருவம் இருக்குது. சரி, நான் இதுக்கு அதை போயிட்டு பார்ப்பேன். இதில் வந்துட்டு நிறைய இடங்களை நான் வந்துட்டு சரியாக அக்யூரேட்டாக சொல்லாது. காரணம்னு சொல்லி சொன்னால் பெருசாக வந்து பழக்கம் இல்லை. அதால் வந்துட்டு நானும் இப்போ பார்த்து பக்கத்தில் என்ன இது போட்டிருக்கிற மாதிரி இடங்களோட பேர்கள் அதாவது வீதிகளோட பேர்களை பார்த்து தான் கூட உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் ஆடுகள் நிறைய போட்டு வச்சிருக்கேன். என்னடாப்பா, இது ஒரு வைரவ கோயில் உண்டு. ஒரு வைரவ கோயில் ஒன்றுக்கு ஏன் கடை வச்சிருக்கீங்கன்னு தெரியல. சரி, விசாரிச்சு பார்த்தா தெரியும் என்னதுக்கான இந்த கடை சிலையாக செதுக்கி வச்சிருக்கேன்னு சொல்லி. மற்றது அப்போ இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா கடைகள், அதை விட வந்து இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா நிறைய வீடுகள் இருந்தது. இப்போ நான் நினைக்கிறேன் அந்த பகுதி ஃபுல்லாக வந்துட்டு கூடுதலாக சைவக்காரர் இருந்துச்சு. இந்த பகுதி வந்துட்டு கூடுதலாக வந்துட்டு
கிறிஸ்தவர்கள் தான் வந்துட்டு கூடுதல் எங்கே இருக்கணும் போல இருக்கு. சரி, இப்படியே நாங்கள் இந்த பக்கத்தால் போனால் எங்கே போய் சேரும்? அதில் டீப்பாக போனோம்னா இப்போ இந்த பாதை மறந்து எங்கேயா போயிடுவோம். இருந்தாலும் நாங்கள் போகலாம், பிரச்சனை இல்லை. பாதை மறந்தாலும் இடத்தை கண்டுபிடிச்சி வந்துடுவோம், அது வரைக்கும் நம்பிக்கை இருக்கு. சரி, இப்படியே போவோம். போயிட்டு ஓகே, நாய்க்குட்டிகள் போங்க, ரசாக்கள். ஓகே, ஒரு ஸ்டூடியோவும் ஒன்று இருக்கு. இதை விட இந்த பகுதியில் வந்து பார்க்க வீடுகள்லாம் கூட இருக்கு. ஏன்னா இந்த வீடுகளும் வந்து பார்த்தோம்னா அந்த பெரிய வீடுகள்னு சொல்லி இல்லாமல் இந்த நார்மலான ஒரு வீடுகளாக தான் இருக்கு. நான் பெரிய வீடுன்னு சொல்லி சொல்கிறேன்னா மாடி வீடுகளாக இல்லாமல் ஒரு இதான வீடுகளாக தான் இருக்கு. மற்றது வந்து பார்த்தோம்னா இப்போ நாங்கள் வந்து சேர்ந்துருக்க இடம்னு சொல்லி சொன்னால் ஊர்வலுக்கு வந்துட்டோம். நாங்கள் அப்படியே உரும்புராய்க்குள்ள சுற்றுறோம் நினச்சிக்கொண்டு அப்படி ஊர்வல் வரைக்கும் வந்துட்டோம். சரி, ஓகே, வந்ததான் வந்துட்டோம். அப்படி எந்த பக்கத்தால் போயிட்டு திரும்பி உரும்புராய்க்குள்ளே போவோம். நாங்கள் போய்கிட்டு இந்த தோட்டத்துக்கு பேர் வந்து நல்ல ஒரு பேருன்னு சொல்கிறது எனக்கு மறந்து வச்சேன். வேற பெருசாக வந்த ஒரு பழக்கம் இல்லை. ஆனால் முதலாக வந்துருக்கிறேன். இங்கே வந்துட்டு மாதா சிறுவம்ன்றது பக்கத்துலேயே வந்துட்டு இங்கே உரும்பாய் அருள்மிகு ஸ்ரீ வனமணி அம்பாள் சமேத மகேஸ்வரர் தேவஸ்தானம் திருவிழா. ஓகே, நான் நினைக்கிறேன் இங்கே திரும்ப உரும்புராய்க்கெல்லாம் வந்துட்டு ஓடக்கு எனக்கு மட்டும் தெரியல. அந்த இடங்கள் வந்து தான் போர்டரில் இருக்க இடங்கள் பார்த்த மாட்டால் இன்னும் பிரச்சனை. டக்கு கணக்கு போட திரும்பினா தெரியாது. நிறைய சனசமூக நிலையம் வந்து நல்லா தான் கிடைக்கிறீங்கன்னா. சரி, இப்போ நாங்கள் வந்து பார்த்தோம்னா அம்மன் வீதி திருத்தவனம் வச்சுருக்காங்க வீட்டில். நாங்கள் வந்துட்டு இப்போ எங்கே போயிருக்கோம்னே தெரியல. உரும்புராய் தோட்டமா இவே என்ன பிரச்சனை சொல்லிச்சோன்னா நாங்கள் வந்துட்டு உரும்புராயிலேருந்து ஊரல் வரைக்கும் தான் வந்தனா நினைச்சிட்டு வந்து கடைசியாக போகுது நீர்வேலி வரைக்கும் வந்துருக்கு. அதான் உங்களா வாழை தெரியுது என்ன சேர்ந்துறாரு. அப்புறம் நெக்கில் நாங்கள் வந்து மெப்ப போட்டு பார்த்தா நீர்வேலி. A few moments later. ஓகே, நாங்கள் வந்துட்டு ஒரு கன தூரம் போயிட்டு திரும்பி அடிச்சு பிடிச்சி திரும்பி வந்துட்டோம். திரும்ப பிள்ளையாரில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணி போகிறோம். அது இடையில வந்து என்ன சொல்லிச்சோன்னா நாங்கள் இடத்தை பார்த்து பக்கமாக நினைச்சிட்டு போய் நீர்வேலி வரைக்கும் போயிட்டோம். அந்த பக்கம் போனால் கிறந்தனு சொல்லி சொன்னேன். அதுக்குள்ளே போனால் நாங்கள் வேறு இடத்துக்கே போயிடுவோம் செய்யணும் போட்டு தான் நாங்கள் திருப்பி தரணும் வந்து நாங்கள். ஆனால் இங்கே பக்கம் பார்த்தோம்னா நாங்கள் தலாளி வீதியில் தான் இப்போ போய் கொண்டிருக்கோம். இதில் வந்து பார்த்தோம்னா இப்போ உரும்பாயில் இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான இடம் வந்து தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்துட்டு உரும்பாயினுடைய நகர்பகுதி என்ன மனுஷன் சொல்லுவேன். நான் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது வந்து ஒரு சேர்ச்சு கொண்டு இருக்கால, மற்றது இதில் ஒரு பேங்க் இருக்கு. இப்போ ஒரு சின்ன ஒரு நீட் டவுன் நான் இந்த இடத்த சேர்த்து பார்த்துட்டேன், பேங்க் பார்த்துட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்க்கும்போது கட்டட தொகுதிகள் தெரியுது. நிறைய கடத்தொகுதிகள், கட்டிட தொகுதிகள் அந்த பக்கம் இருக்கு. கடைங்க நிறைய கட தொகுதிகள் இருக்கு. அதுபோல் எல்லாத்தையும் தாண்டி இந்தியாவில் வந்து பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா இங்கே வந்துட்டு ஒரு சந்தை இருக்குது. இதான் வந்துட்டு உரும்புராய் சந்தை. சந்தையில் வந்துட்டு ஒரு ஆண்டு சிலை வச்சிருக்கணும். அப்படியே அவங்க தெரியும் நினைக்கிறேன். அதுக்கு சிலை ஒரு ஆள் இருக்கு. அப்படியே தாண்டி இங்கே வந்து பார்த்தோம்னா இதுதான் வந்துட்டு உரும்புராய் சந்தை. நாங்கள் வந்துட்டு இடையில வந்து இதுக்கு இங்கே வரைக்கும் வர்றதுக்காக வந்துட்டு இடையில போனாங்க. அதே நாங்கள் இதில் வந்துட்டு ஒரு இடம் ஒன்று காட்டுவோம். அதுக்காண்டி நாங்கள் இந்த பக்கத்தில் போயிட்டு கொஞ்சம் வருவோம். இப்போ இந்த இடத்துல வந்து இன்னும் இடத்த காட்ட போகிறோம்னு சொல்லி சொன்னோம்னா இது எல்லாம் வந்து உரும்புராய் பகுதி தான். இங்கே வந்துட்டு தான் ஒரு பழைய வீடு ஒன்று இருக்குது. கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம்னா கோப்பாய் வந்து இது வந்துட்டு உரும்புராயில் வந்துட்டு இன்னும் இடத்த காட்ட போகிறோம்னு சொல்லி சொன்னால் அந்த உரும்புராயோட பேர் வர்றது காரணம் என்னென்னா இந்த உருவன்னு சொல்லி சொன்னால் தமிழில் 3 or 4 சொல்லி அர்த்தம் பண்ணுறது எனக்கு தெரியல. பிராயன்னு சொல்லி சொன்னால் மரம், அதாவது அவ்வளோ மரம் நின்றதான இந்த இடத்துக்கு வந்துட்டு உரும்புராயன்னு சொல்லி பேர் வந்து ஒரு காரணம் ஒன்று இருக்கு. அதுக்கு ஒரு சிறப்பு சேர்க்குமோ வந்துட்டு இங்கே பிராய் மரம் வச்சு செய்யணும். அந்த பிராய் மரத்தை தான் பார்க்க வந்து நான் எதுவும் வந்து பார்த்தோம்னா சரியா ஒரு வைர கோயில் பக்கத்தில் இருக்கு. இதான் வந்துட்டு உரும்புராய் ஞான வைரவர் கோயில். அப்படியே உங்களுக்கு காட்டிச்சு. நான் வந்து பார்த்தோம்னா பிராய் மரமாம், அது உரும்புராயன் பேர் வர காரணமான பிராய் மரம். இதான் வந்து அந்த இலைகள் அந்த மாதிரி கிடச்சி பார்க்கக்கூடிய இருக்குது. நல்ல ஒரு மரம் வந்து மற்ற இது வந்துட்டு பார்த்தோம்னா 2018ஆம் ஆண்டு நட்டுறீங்கன்னா பெரிய மரமாக தான் வந்துருக்கு. நானும் வந்து சின்ன இருந்து பார்த்து கொண்டு மேலே நட்ட தொடக்கத்துலேருந்து அப்படிங்கிறப்ப நான் சென்னை கொண்டு அது
அதே இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு காட்டிக்கிறோம். நிறைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேராக இந்த வீதி போகுதுன்னா மேனிப்பாய் தான் போய் சேருது. மேனிப்பாய் வீதி இதில் உங்களுக்கு போட்டிருக்கணும். நிறைய இதுக்குள்ளே வந்துட்டு நிறைய இடங்கள் இருக்குது. அதுக்குள்ளெல்லாம் போய் காட்டலாம். என்ன சொன்னால் இப்போ அதுக்குள்ளே போனவங்க இருக்குன்னா இதை வந்து சுற்றி விட்டுருவோம். இப்போ அது ஒரு பயம் பண்ணுறது. மற்ற வந்துட்டு இப்போ லைட்டு போய் கொண்டுருக்கு, வெளிச்சம் போய் கொண்டுருக்கு, அந்த பிரச்சனை கொண்டுருக்கு. அதெல்லாம் வந்துட்டு இப்போ ரங்காமல் இந்த உரும்புராய் டவுனே உங்களுக்கு காட்டும். வேறு எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடி கடைகள் எல்லாம் இருக்குது. 3 மாடி கட்டிட தொகுதிகள் சுற்றி காட்டுங்களா. அப்படி அங்கே பார்த்தீங்கன்னா ஹோட்டல்கள் இருக்குது, காட்பேர் கடைகள் இருக்குது. இப்படி நேராக வந்து பார்த்தீங்கன்னா பேங்குகள் இருக்குது, ஏடிஎம் இருக்குது. வேறு இந்த நேராக போனோம்னா அந்த இதுக்கெலாம் நாங்கள் அப்படி அங்கே பார்த்தீங்கன்னா ஹோட்டல்கள் இருக்குது, காட்பேர் கடைகள் இருக்குது. இப்படி நேராக வந்து பார்த்தீங்கன்னா பேங்குகள் இருக்குது, ஏடிஎம் இருக்குது. வேறு இந்த நேராக போனோம்னா அந்த இதுக்கெலாம் நாங்கள் வந்துடுறாங்க இடையில. நம்ம இருக்கிற இடையே திரும்பி போய் பார்த்துறாங்க இது உரும்புராய் கோயிலில். இதுதான் வந்துட்டு உரும்புராய் ஐயப்பன் கோயிலும் இருக்குது. மற்றது இப்போ நாங்கள் பார்த்தோம்னா உரும்புராய் வந்து வந்துருக்கோம். மற்ற இந்தியாவில் பக்கம் எங்கே வெளியே சொல்லி சொன்னால் நாங்கள் உரும்புராய் இப்போ நாங்கள் வந்து உரும்புராய் பற்றி இந்த டவுனை பற்றியோ தனி காணொலியும் போட்டிருக்கோம். அதையும் வந்து நாங்கள் இதை அட்டாச் பண்ணி விடுறோம். அதை நீங்கள் அதை பாருங்க. அதை வந்து பார்த்தோம்னா இப்போ நாங்கள் வந்துட்டு மெல்ல மெல்ல வந்துட்டு உரும்புராயை விட்டு வந்து கொண்டிருக்கிறோம். நாளுடைய பிறகு போடாது. ஓகே, இங்கே உங்களுடைய திருப்பினா ஓகே. இப்போ நாங்கள் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம் என்றால் உரும்புராயிலிருந்து இப்போ போய்கொண்டு இந்த வீடியோ வந்துட்டு எங்கே போகுதுன்னா கோண்டாயில் பகுதிக்கு போகுது. இப்போ கோண்டாயில் குறித்து மாதிரி நாங்கள் வந்து காணொலி வந்து போட்டுருக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அதாவது இப்போ இது எது வரைக்கும்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இந்த உரும்புராய் இது வரைக்கும் இந்த போர்டர் கட்டுன்னு சொல்லி அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்டருக்கு ஒரு கல் ஒன்று வச்சிருக்கணும். அந்த கல்லுக்கு அங்காலத்தும் கோண்டாவில் இந்தியாவில் உரும்புராய். சரி, அதை தான் உங்களுக்கு காட்ட போனேன். சரி, அது வரைக்கும் போவோம் வாங்க. எங்களுக்கு வந்து நைகர் சொன்ன மாதிரி தான் நிறைய இடங்கள் வந்துட்டு அந்த உரும்புராய் ஒரு மினி டவுன் மாதிரி மாற்றிருக்காச்சு. நிறைய கடைகள் இருக்கிறதாலையும் நிறைய இடங்கள் இருக்கிறதாலையும் இப்படி ஒரு மினி டவுனாக வந்துருக்கு. அதை வந்து உள்ளுக்கு போயிட்டு நாய்க்கில் சொன்ன மாதிரி தான் நிறைய இடங்கள் வந்து காட்டாத காரணம் என்னென்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் அந்த இடங்கள் இருக்கும். அதனால பெருசாக காட்டேங்க. அப்படி உங்களுக்கு தெரியும் சொல்லி சொன்னால் ஃபோன் பண்ணீங்க, நாங்கள் வந்து கட்டாயம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த இடங்களை வந்து ஃபுல்லாக காட்ட பார்க்குறோம். அது இந்தியாவில் பக்கம் வந்து பார்த்தோம்னா உரும்புராய் பெட்ரோல் செட் கிட்ட வந்துருக்கோம். நீங்கள் வந்து போட்டுருக்கோம் புதுசாக சொல்லி டெவலப் பண்ணி வந்துருக்கோம் பெட்ரோல் செட்டையும். மற்றது இந்தியாவில் பக்கம் வந்து பார்த்தோம்னா நிறைய தோட்டங்களும் வீடுகளும் தான் மாறி 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 இந்த கோயிலில் இருக்குது. மற்றது என்ன இதோட வந்துன்னா இந்த காணொலியை முடிக்கிற கட்டத்துக்கு வந்துச்சோம். காணொலி வந்து நாங்கள் முடிப்போம். முக்கியமாக வந்துட்டு இந்த காணொலி பிடிச்சிருந்தது லைக் பண்ண போடுங்க. அடுத்த வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. அது வேறு என்ன இடங்கள் வந்து பார்க்கலாம்னு சொல்லி கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்க. அந்த இடங்களும் காட்டாக பார்க்குறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் மண்டபம் பண்ணுறீங்க. இந்த உரும்புராய் அந்த போர்டருக்கு போய்ட்டு நாங்கள் முடிப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதான் வந்து உரும்புராய் இந்த போர்டர் அந்த கல் வச்சிருக்கேன் பாருங்க. அது வந்துட்டு பிரதேச சபை முடிவுக்காக கல் வந்து அந்த கல்லை காட்டுங்க. அதான் வந்துட்டு பார்த்தோம்னா உரும்புராய் போர்டர் முடிவு. நன்றி, மீண்டும் வருக. இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா உரும்புராய் முடிந்து விட்டது. இந்த காணொலியும் முடிந்து விட்டது. கட் பண்ணுங்க.